இனிய மதிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கூனி சுண்டல் தான் செய்து காட்ட போகிறேன். சொன்னால் அந்த எல்லாம் நான் போட்டு சேர்த்து வச்சுருக்கிறேன். கூனியை நல்லா இது மண் இருக்கும், ஒரு 7-8 முறை நான் கழுவி எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு இப்போ நாங்கள் அவிய விட போகிறோம். நல்லா தண்ணியை வடித்து தான் வைக்க வேணும்னு சொன்னால் தண்ணியோட விட்டால் கூனியும் தண்ணி வடியும். அதெல்லாம் இப்போ நான் அடுப்பில் வைக்க போகிறேன். இந்த நான் அடுப்பில் வச்சுட்டேன். கொதிக்கும் போது நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இந்த நாங்கள் மூடி வச்சது கொதிச்சுட்டு கொஞ்சம் கிண்டி விடுவேன். கருவேப்பிள்ளைலாம் கமகமண்டு வாசனை கொஞ்சம் அவிய வேணும். வச்சுட்டு பார்ப்போம். இப்போ கூனி அவிஞ்சி மணக்குது. இதுக்குள்ளே நாங்கள் இப்போ என்ன சேர்க்க வேணும்னு சொன்னால் தேங்காய் பூ சேர்க்க வேணும். ஏன்னா தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விட வேணும். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தேங்காய் பூ சேர்த்துனாங்க. அது நல்லா சுண்டு பட்டுட்டு கூனியும் வாசனை ஹமஹமன்னு சொல்லி மணங்குது. இப்படி நல்லா சுண்டு பட்டால் இப்படி சொரியாக இப்படி இந்த வளரணும், கட்டியாக இருக்கக்கூடாது. அது அந்த குழஞ்ச மாதிரி போயிடும். இப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டு விடுவோம். கூனி சுண்டல் ரொம்பவும் நல்ல வாசனையாக இருக்கும். சுண்டும் போது அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்குள்ளே நாங்கள் புளி விட்றோம். இப்போ தேசி புளி புளிஞ்சி வச்சு நான் ஏற்கனவே விட்டுறேன். வேறு முறையில் கிளறி விட்டுறேன். நாங்கள் அந்த சுண்டலை பரிமாறிக்கலாம். நீங்களும் ரெடி பண்ணி சுண்டல் தயாராகிட்டு பாருங்கள், ரொம்பவும் சுவையாக இருக்கும். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படி தான் இலங்கை முறையில் நாங்கள் கூனி சுண்டுறது. சரி, இப்போ நான் டேஸ்ட் ஒன்று பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்தித்து கொள்கிறேன்.